அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஃபா சமையல். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்பவே டேஸ்டான ஜாலரப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். மைதா மாவு 1/4 கிலோ, நெய் 3 டேபிள் ஸ்பூன், ஒரு முட்டை எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன தேங்காவா பாதி தேங்காய் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்ச தேங்காவை தண்ணி ஊற்றி 3 தடவை பால் எடுத்து வச்சுட்டு எல்லா பாலையுமே ஒரே பவுலில் ஒன்றா ஊற்றி வச்சுருக்கேன். மைதா மாவோட உப்பு அப்புறமா முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு அப்புறமும் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு கரைச்சதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மாவை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. மிக்ஸியில் அடித்த மாவை ஒரு ஜல்லடையில் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டிகள்லாம் இருந்ததுன்னா ஜாலரப்பம் ஊற்றுறப்போ நமக்கு அந்த அச்சில் அடைச்சிக்கிறோம். அதுக்காக தான் மிக்ஸியில் அடிச்சுட்டு வடித்து எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு மாவு தண்ணியாக இருக்கணும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அச்சை வச்சு தான் நம்ம ஜாலரப்பம் செய்ய போகிறோம். இந்த அச்சு இல்லைன்னா நமக்கு இப்போ பாட்டில் ஷேப்பில் கடையிலலாம் வச்சுருக்காங்க, அதையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஒரு ஹோல் உள்ளது வாங்காதீங்க, 3 ஹோல் வச்சு வாங்கினா தான் நமக்கு ஈஸியாக சுற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பவுலுக்குள்ள இந்த அச்சை வச்சுட்டு அதில் நம்ம இப்போ கரைச்சி வச்சிருக்க மாவை உள்ள சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஹோல்ல இருந்து விடாம மாவு வரணும். அப்படி வரலன்னா அந்த ஹோலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய ஓட்டையா போட்டுறாதீங்க. இப்போ பேன்ல மெதுவா அப்படி பூ மாதிரி சுத்தி விடுங்க. இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சுத்தி முடிச்ச உடனே அது ரெடி ஆயிடும். லைட்டா எடுத்து விட்டாலே அப்படி பிரிஞ்சு வந்துடும். இந்த ஜாலரப்பத்தோட கறி குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதை நீங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.